விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்தனால் உற்பத்திக்கும் மக்காச்சோள உற்பத்திக்கும் என்ன தொடர்பு அண்டு எத்தனால் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏன் மக்காச்சோளம் அதிக அளவில் தேவைப்படுகிறது, அதனால் மக்காச்சோளத்தோட விலை உயர வாய்ப்பு அப்படிங்கிறது வேளாண்மை துறையில் ஏன் பேசுகிறாங்க, அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த காணொலி பதிவில் பார்ப்போம். இப்போது இந்த இன்றைய நிலையில் எத்தனால் தேவை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பார்வையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய நிலையில் எத்தனால் அப்படிங்கிறது உற்பத்தி நாளுக்கு நாள் தேவை அதிகரித்து கொண்டே வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, வாகன எரிபொருளில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், பெட்ரோல் டீசல் அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். இதில் எத்தனால் கலந்து விநியோகம் செய்ய மத்திய அரசு விரும்புவதால் எத்தனாலின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இப்போ எத்தனால் எதிலிருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ எத்தனால் எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னா, இப்போ எத்தனால் பொதுவாக எதிலேருந்து எடுப்பாங்கன்னா, கரும்பு சாறும் மக்காச்சோளத்திலிருந்தும் அதிக அளவில் எடுக்கிறாங்க. இந்த எத்தனாலை எரிச்சாராயம், இந்த எத்தனாலை எரிச்சாராயம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தில் மக்காச்சோளத்திலிருந்து எத்தனால் உற்பத்தியின் இன்றைய நிலவரம் என்ன, அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். பொதுவாக இப்போ எத்தனால் இந்த உற்பத்தி பண்ணுறாங்கள ஒரு நிறுவனம் இப்போ எத்தனால் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா, ஒரு நாளில் எவ்வளோ லட்சம் லிட்டர் எத்தனால் உற்பத்தி பண்ணுவாங்கன்னா 2 லட்சம் லிட்டர் எத்தனால் உற்பத்தி பண்ணுவாங்க. இப்போ ஒரு நிறுவனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எத்தனால் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு ஆண்டுக்கு 6 கோடி லிட்டர் தான் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது தமிழகத்தை பொறுத்தளவில் எத்தனால் உற்பத்திக்கு இன்னும் எத்தனை நிறுவனங்கள் தேவைப்படுகிறதுனா 20 நிறுவனங்கள் தேவைப்படுகிறது. இதில் 2லேருந்து 3 நிறுவனங்கள் புதிதாக எத்தனால் உற்பத்தி தயாரிக்க உள்ளது. தற்போது விருதுநகர் மாவட்டத்தில் கூட ஒரு நிறுவனம் தொடக்கத்தில் உள்ளது. இது போன்ற 7லேருந்து 8 நிறுவனங்கள் ஆயத்த நிலையில் உள்ளது. இப்போ நம்ம எத்தனால் தயாரிக்க எவ்வளோ மக்காச்சோளம் தேவை, அதை பற்றி நம்ம பார்ப்போம். எத்தனால் உற்பத்தி செய்ய எவ்வளோ மக்காச்சோளம் தேவை அப்படின்னா, 2 லட்சம் லிட்டர் தயாரிக்க, அதாவது 2 லட்சம் லிட்டர் தயாரிக்க 500 டன் மக்காச்சோளம் தேவை. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு நாளில் ஒரு எத்தனால் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்தினால 2 லட்சம் லிட்டர் தான் தயாரிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. இது 2 லட்சம் லிட்டர் தயாரிக்க 500 டன் மக்காச்சோளம் தேவை. இப்போது அதாவது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ மக்காச்சோளம் தேவைன்னா 15,000 டன் மக்காச்சோளம் தேவை. இப்போ ஆண்டுக்கு அப்படின்னா ஒரு நிறுவனத்திற்கு எவ்வளோ மக்காச்சோளம் தேவைப்படும், 1,80,000 டன் மக்காச்சோளம் தேவைப்படும். இதனால் மக்காச்சோளத்தின் சாகுபடி பரப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இதற்காக தமிழக வேளாண்மை துறையின் சார்பாக மக்காச்சோள சாகுபடியை அதிகரிக்க மானிய உதவியாக விதைப்பூச்சி மருந்து, இயற்கை உரம், உயிரியல் மருந்து போன்றவை ஒரு ஹெக்டருக்கு 6,000 அப்படிங்கிற மானியத்தில் வழங்குறாங்க. இப்போது வாகன எரிபொருளில் எத்தனை சதவீதம் எத்தனால் நம்ம கலக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுமா யாருக்காவது? அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம தற்போது ஒரு எக்ஸலோ இல்லைன்னா ஒரு பெரிய வண்டியோ நம்ம ஓட்டும். அதில் இப்போ பெட்ரோல் எவ்வளோ பர்சன்டேஜ் கலக்கிறாங்கன்னா, அந்த பெட்ரோலில் எவ்வளோ பர்சன்டேஜ் எத்தனால் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 13% எத்தனால் கலக்கிறாங்க. அது சுற்றுப்புறலுக்கு ஏற்ற மாசுபடாத நிலையில் இனி வரும், அதாவது 2025க்குள்ளே எவ்வளோ பர்சன்டேஜ் எத்தனால் கலக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசு நிர்ணயித்துள்ளதுன்னா 20% எத்தனால் மத்திய அரசாங்கத்தோட டார்கெட்டாக இப்போ இருக்குது. அதனால் மக்காச்சோளத்தோட உற்பத்தி அதிகரிக்க, ஏன்னா எத்தனால் அவங்களுக்கு தேவை, அதனால மக்காச்சோளமும் அதிக அளவில் தேவை. அதனால மக்காச்சோளத்தோட விலை உயர வாய்ப்பு உள்ளது. அடுத்த பாயிண்ட், இப்போ மக்காச்சோளத்தோட உற்பத்தி தமிழகத்தில் எவ்வாறு உள்ளது அதை பற்றி பார்ப்போம். அண்டை மாநிலங்கள் மற்றும் பீகார், இப்போ அண்டை மாநிலங்கள், இப்போ தமிழகத்தை சுற்றி இருக்கிறதா அண்டை மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அண்டை மாநிலங்களான பீகார் ஜார்க்கண்டை விட குறைவாக உள்ளது. இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் உற்பத்தியை விட குறைவாக உள்ளது அப்படிங்கிறாங்க. அங்கெல்லாம் ஒரு ஏக்கருக்கு 3 முதல் 3.5 டன் மகசூல் கிடைக்கிறது. அதாவது அந்த ஜார்க்கண்ட்லேயும் சரி பீகார்லேயும் சரி ஒரு ஏக்கருக்கு மக்காச்சோளம் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்கன்னா 3லிருந்து 3.5 டன், அதாவது 30 குண்டால். நம்ம தமிழகத்தில் சொல்லணும்னா 30 குண்டாலிருந்து 35 குண்டால் மகசூல் எடுக்கிறாங்க. இப்போ தமிழகத்தை சொல்லப்போனால் சராசரியாக ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா
1.5 டன்லேருந்து 2.5 டன் மக்காச்சோளம் தான் கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க. இங்கே தமிழகத்தில் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா, அதாவது 15 குண்டால்லேருந்து 25 குண்டால் தான் ஒரு ஏக்கருக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ மகசூலை வந்து அதிகப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை வந்து வேளாண்மை துறை வந்து எடுத்துக்கொண்டு தான் வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை. இப்போ தமிழக அரசை பொறுத்தளவில் மக்காச்சோளத்துக்கு வந்து 1 கிராமம் 1 பயிர் திட்டம் அப்படிங்கிறது, மக்காச்சோள பண்ணை பள்ளி மானியத்தில் மக்காச்சோள ஈடுபொருளான அந்த கிட்டு என அனைத்தும் விவசாயிகளுக்கு வந்து தமிழக அரசாங்கம் வழங்கினாலும், இந்த மக்காச்சோளத்தை பொறுத்தளவில் அதிகமான பாதிப்பு வந்து எதை பொறுத்துனா, அந்த படைப்புழுவின் தாக்கமும் அந்த காட்டு பன்றிகள். இப்போது நீங்கள் இந்த கோல்பட்டி ரீஜன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோல்பட்டின்னு இல்லை, மேக்ஸிமம் இந்த தூத்துக்குடி ஃபுல்லாமே, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், தென்காசி இங்கிட்டு எல்லாமே இந்த படைப்புழு தாக்குதல் வந்து தமிழகத்தில் ஆல் ஓவர் ஃபுல்லாக எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கும். ஆனால் அந்த பன்றிகள் அட்டகாசம் அப்படிங்கிறது ஒரு சில ஏரியாவில் வந்து அதிகமாகவே நடக்கும், மற்ற ஏரியாவில் கம்மியாக இருக்கலாம். அதனால இந்த பன்றிகள் அட்டகாசமும் அதுக்கடுத்து இந்த படைப்புழுவின் தாக்குதலும் மகசூல் வந்து தமிழகத்தில் வந்து குறையதற்கு வந்து இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது வந்து என்னென்னா, மக்காச்சோளத்தை பொறுத்தளவில் ஆண்டுக்கு ஆண்டு வந்து கூலி ஆட்கள் கிடைக்காத நிலை வருவதால் முழுக்க இயந்திரத்தின் உதவியால், அதாவது விதைப்பு முதல் அறுவடை வரை செய்யக்கூடிய ஒரே பயிராக மக்காச்சோளம் வந்து இப்போ மாறி வருது அப்படின்னு விவசாய பெருமக்கள் வந்து சொல்கிறாங்க. அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.